அன்பர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை, இயேசுவிடம் வழி நடத்துங்கள் என்ற தலைப்பின் கீழாக, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15. மிக பிரசித்தி பெற்ற ஒரு வழக்கறிஞரும் ஒரு கிறிஸ்துவனும் ஒரு வழக்கு சம்பந்தமாக சந்தித்தனர். வேலை முடிந்து கிளம்பி செல்வதற்கு முன் வழக்கறிஞரிடம் அந்த கிறிஸ்துவன், நான் அநேக நாட்களாக உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஏன் ஒரு கிறிஸ்துவனாக மாறவில்லை என்று கேட்டார். வழக்கறிஞர் அவனை பார்த்து, குடிகாரர்கள் பரலோகத்தை சுதந்திரிப்பதில்லை என்று நான் வேதத்தில் படித்திருக்கிறேன் என்று தலையை தொங்க விட்டு கொண்டே கூறினார். கிறிஸ்துவன் அவரிடம், நீங்கள் என் கேள்விக்கு பதில் சொல்லாமல் தட்டி கழிக்கிறீர்கள் என்றார். உடனே வழக்கறிஞர், கிறிஸ்துவனாக மாறுவது எப்படி என்று ஒருவனும் இதுவரை எனக்கு விளக்கி காட்டியதில்லை என்று கூறினார். கிறிஸ்துவன் ஒரு வேத புத்தகத்தை எடுத்து பாவத்தினால் ஆக்கினைக்குள்ளான மனித சமுதாயத்தை இயேசு ரட்சிக்கிறார் என்பதை விளக்கி காட்டினார். உங்கள் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராக நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்கள் பாவங்களை அவர் மன்னிப்பார். இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்பினால் நாம் ஜெபிப்போம் என்று கூறினார். இருவரும் முழங்கால் படியிட வழக்கறிஞர், இயேசுவே, நான் குடி பழக்கத்துக்கு அடிமை என்பதை நீர் அறிவீர். இந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு தூய வாழ்வு வாழ உதவி செய்யும் என்று ஜெபித்தார். அன்றே அவரது வாழ்க்கை மாறியது. அவர் பெரிய ஊழியக்காரனாக மாறினார். அவர்தான் ஒரு ஆங்கில வேத புத்தகத்தின் பதிப்பாசிரியராக பிற்காலத்தில் நிகழ்ந்த C.I. ஸ்கோபீல்ட் என்பவர். யாராகிலும் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல மாட்டார்களா என்று ஏங்குகிறவர்கள் ஏராளம் உண்டு. பலவித தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இயேசுவின் புதிதாக்கும் வல்லமையால் விடுதலை பெற காத்து நிற்கிறவர்களும் ஏராளம் உண்டு. இவர்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்தும் பொறுப்பு நம் கையில் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் கிறிஸ்துவின் மூலம் பெற்ற விடுதலையையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் மற்றவர்களுக்கு சொல்வது நமது கடமையாகும். உங்கள் உறவினர், நண்பர், அறிமுகமானவர் யாராவது ஒருவருக்கு இந்த அற்புத இரட்சகரை என்று அறிமுகப்படுத்துங்கள். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய தூய சித்தத்தின்படி பிறகு நாங்கள் இயேசுவிடம் வழிநடத்த எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.